எம்பத்தி அப்படின்னா நம்ம வந்து நம்மள பல பேர் வந்து பிறரை பார்த்து பாவப்படுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வரும்பொழுது பேகு கிழிஞ்சிருக்கு, புக்கு கிழிஞ்சிருக்கு, எல்லா மாணவர்களும் பார்த்து கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. வருத்தமாக இருக்குது. இவன் என்ன பண்ண முடியும்? சிரிச்சுட்டு அந்த மாணவன் கிளம்பிடுறாரு. இந்த வகுப்பு ஆசிரியர் இதை பார்த்துட்டே இருக்காரு. அவன் போனதுக்கப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, அவங்க அப்பா வந்து லாஸ்ட் இயர் தவறிட்டாரு. அவங்க அம்மா தான் ஒரு வேலைக்கு 2 வேலை பார்த்து இந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களோட நிலைமை தெரியாமல் யாரையும் வந்துட்டு கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. நிலைமை தெரிஞ்சாலுமே அது அவங்களோட விருப்பம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஸ்டூடெண்ட் வராங்க. ஒரு மாணவன் வந்துட்டு அந்த புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுக்குறாரு. இன்னொரு மாணவன் தங்கிட்ட கூடுதலாக இருந்த ஒரு பேனாவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. எம்பத்தி அப்படின்றது இது மட்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பரிதாபப்படுறது மட்டும் கிடையாது. அவங்க நிலைமையில இருந்து புரிஞ்சுக்கிட்டு அன்போடையும் அக்கறையோடையும் உதவி பண்ணுறது, ரைட்? அது பாவம் பரிதாபப்படுறது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அதை போடுறது கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்பத்தி என்பது மற்றவர்களின் இடத்தில் நம்மை வைத்து அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அதற்கேற்ற அக்கறையுடன் நடந்து கொள்ளும் திறன். Empathy is the ability to understand another person's feeling by seeing the situations of their point of view and to respond with care. அது வந்துட்டு அன்போடையும் அக்கறையோடையும் அப்படி அது வந்து வெளிப்படுத்தணும். அவங்க இடத்துல இருந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு தூங்காமல் இருக்காரு, கிளாஸ் ரூமில் வந்துட்டு தூங்கி விழறான் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு சோம்பேறி, தூங்கு மூஞ்சி அப்படின்னு கிண்டல் பண்ணுறது கிடையாது. அந்த தூங்காமல் இருந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லை இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் அங்கே இருக்கும். அந்த காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்போடையும் அக்கறையோடையும் அவங்களுக்கு உதவி பண்ண முன் வரக்கூடிய ஒரு திறன் தான் வந்துட்டு எம்பத்தி அப்படின்றது, ரைட்? நம்ம கொஞ்சமாவது நம்ம லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். நன்றி.